அந்த காலத்துல மங்கள நாடுன்னு ஒரு நாடு இருந்ததுங்க. அந்த நாட்ட மார்த்தாண்டவர்மன் அப்படிங்கிற அரசர் ரொம்ப நேர்மையா ஆட்சி செஞ்சுட்டு வந்தாரு. அவருக்கு மக்கள் மேல அம்பட்டு பாசம். அவருக்கு ஒரு அழகான பழக்கம் உண்டு. வாரம் ஒரு நாள், அதாவது அந்த புதன்கிழமை ஆச்சுன்னா போதும், அரண்மனையில இருக்கிற அந்த பெரிய ஆலோசனை கூடமே களகட்டும். நாட்டுல இருக்கிற எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு, நம்ம மக்கள் எப்படி இருக்காங்க, அங்க ஏரி குளம் எல்லாம் நிறைஞ்சிருக்கா, யாருக்காவது எதுவும் குறை இருக்கான்னு ஒவ்வொன்னா கேட்டு தெரிஞ்சுப்பாரு. பேசி பேசி மதியம் 1 மணி ஆயிடும். அந்த ஆலோசனை கூட்டம் முடிஞ்ச உடனே அங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் நடக்கும். பொதுவா அரசர்னா தனியா தான் சாப்பிடுவாருன்னு நாம நினைப்போம். ஆனா மார்த்தாண்டவர்மன் அப்படி கிடையாது. மக்களுக்காக உழைக்கிற அமைச்சர்களும் நானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூடவே உட்கார வச்சுப்பார். அந்த பெரிய கூடத்துல வரிசையா நுனியலை போட்டு எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து மதிய உணவு சாப்பிடுவாங்க. அந்த சமயத்துல அங்க ஒரு மனம் தூக்கும் பாருங்க. அந்த வாசனை அரண்மனை மதில தாண்டி வெளியே இருக்கிறவங்க மூக்கையும் தொலைக்கும். சமையல் கூடத்திலிருந்து சுட சுட சோறு, ஆவி பறக்கிற சாம்பார், மணமணக்கிற நெய்யின்னு ஒவ்வொன்னா வரிசையா வரும். அமைச்சர்கள் எல்லாம் வேலைய பத்தி பேசுறத விட அந்த மதிய விருந்துக்காகவே ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்கதான் நம்ம கதையோட நாயகி வள்ளியோட கைவண்ணம் அரங்கேறும். அரசர்ல இருந்து கடைசி அமைச்சர் வரைக்கும் எல்லாரையும் தன் கைமணத்தால கட்டி போட்டு வச்சிருப்பா நம்ம வள்ளி. அந்த மங்கள நாட்டு தெருவுல போறவங்க கூட, ஆஹா, இன்னைக்கு அரண்மனையில ஏதோ விசேஷமான சமையல் நடக்குது போலையேன்னு மூக்க தூக்கி வாசனைய மோந்து பாப்பாங்க. அந்த அளவுக்கு அவளோட சமையல் மனம் காத்துல மிதந்து ஊரையே ஒரு சுத்து சுத்தம். ஆனா இவ்வளவு திறமை இருந்தும் அந்த பொண்ணு மனசுக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருந்ததுங்க. அவ சமைச்சு முடிச்சுட்டு அந்த தங்கத்தட்டுகள்ல உணவை பரிமாறும்போது அங்க உட்கார்ந்திருக்கிற அரசரையும் அந்த பெரிய பெரிய அமைச்சர்களையும் பாப்பா. அவங்க போட்டிருக்கிற பளபளப்பான உடையும் அவங்க பேசுற அந்த அதிகாரமான பேச்சையும் பார்த்துட்டு வள்ளிக்குள்ள ஒரு நடுக்கம் வந்துடும். அவ மனசுக்குள்ளேயே நினைச்சுப்பா, இவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய ஆளுங்க, நாட்டை ஆள்றவங்க. நாம யாரு? இந்த அடுப்பு புகையிலேயே கிடந்து ஒரு சாதாரண சமயக்காரிதானே. இவ்வளவு பெரிய அறிவாளிகளுக்கு முன்னாடி நாம வெறும் தூசு மாதிரி. நமக்கு என்ன பெருசா தெரிஞ்சிட போகுது அப்படின்னு அவளே ரொம்ப மட்டமா நினைச்சுப்பா. யாராவது ஒரு சின்ன பாராட்டு சொன்னா கூட, ஐயோ நான் ஏதோ செஞ்சேன், அது நல்லா வந்துடுச்சு போலன்னு தான் சொல்லுவாளே தவிர, ஆமா இது ஏன் திறமை, நீ ஒரு நாளும் நிமிர்ந்து நின்னு சொன்னதே இல்ல. அவளோட அந்த தாழ்வு மனப்பான்மை அவகிட்ட இருந்த அந்த பெரிய வைரத்தையே அவளுக்கு கல் மாதிரி காட்டிக்கிட்டு இருந்தது. அன்னைக்கு வழக்கம் போல அந்த ஆலோசனை கூடமே பரபரப்பா இருந்ததுங்க. பேசி முடிச்ச கையோடு, சரி வாங்க பசி எடுக்குது, மதிய உணவை முடிப்போம்னு அரசர் மார்த்தாண்டவர்மன் சொல்ல, வரிசையா அமைச்சர்கள் எல்லாம் தட்டு முன்னாடி வந்து உட்கார்ந்தாங்க. நம்ம வள்ளி அன்னைக்கு என்ன சமைச்சிருந்தா தெரியுமா? அந்த பகுதி முழுக்க மணக்கிற மாதிரி ஒரு கதம்ப சோறு. அதுல போட்டிருந்த காய்கறிகளோட வாசனையும் கூடவே நெய் விட்டு செஞ்ச அந்த பதமும் ஆளையே தூக்கும். அதுக்கு தொட்டுக்க நல்ல காரசாரமா எண்ணெய் மிதக்க மிதக்க ஒரு கத்திரிக்காய் மொச்ச குழம்பு. ஒரு வாய் எடுத்து வச்சா அது அப்படியே தேவாமிர்தம் மாதிரி நாக்குல கரையும். அமைச்சர்கள் எல்லாம் பேச்ச மறந்துட்டு, ஆஹா என்ன ருசி என்ன ருசின்னு கண்ணை மூடி ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அந்த பக்கமா உட்கார்ந்திருந்த தலைமை அமைச்சர் மட்டும் ஏதோ யோசனையிலேயே இருந்தாரு. வள்ளியோட அந்த தாழ்வு மனப்பான்மையை எப்படியாவது உடைக்கணும்னு அவருக்கு ஒரு ஆசை. திடீர்னு அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? எல்லாரும் ரசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே தன் தட்டை அப்படியே ஒரு ஓரமா தள்ளி வச்சாரு. முகத்தை சுழிச்சுக்கிட்டு கைய உதறிட்டு எழுந்திருச்சாரு. மன்னர் பதறி போய், என்ன அமைச்சரே, சாப்பாடு எதுவும் சரியில்லையா, ஏன் தட்டை தள்ளி வைக்கிறீங்கன்னு கேட்டாரு. அப்போ அந்த அமைச்சர் வேணும்னே குரலை உசத்தி, மன்னா என்னவோ தெரியல, இன்னைக்கு சமையல்ல பழைய ருசியே இல்ல. முன்னாடியெல்லாம் வள்ளி சமைச்சா அதுல ஒரு உயிர் இருக்கும். ஆனா இன்னைக்கு ஏதோ கடமைக்கு செஞ்ச மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு தான் வேலை மேல இருந்த அக்கறை குறைஞ்சு போச்சு போல, கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்கு அப்படின்னு பச்சையா ஒரு பொய்ய சொன்னாரு. அங்க இருந்த மத்த அமைச்சர்கள் எல்லாம் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியாயி போயிட்டாங்க. ஏன்னா சாப்பாடு அம்புட்டு ருசியா இருந்தது. ஆனா தலைமை அமைச்சரே இப்படி சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும்னு எல்லாரும் அமைதியாயிட்டாங்க. அங்க ஓரமா நின்னுகிட்டு இருந்த வள்ளிக்கு இந்த வார்த்தைய கேட்ட உடனே அப்படியே இடி விழுந்த மாதிரி ஆயிப்போச்சு. அமைச்சர் அப்படி சொன்னதும் அரசர் நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தாரு. அவரோட அந்த அதிகாரமான பார்வைப்பட்ட உடனே அங்க ஓரமா நின்னுட்டு இருந்த வள்ளிக்கு கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுச்சு. வள்ளிய கூப்பிடுங்கன்னு அரசர் கட்டளையிட்டாரு.
பயத்துல வேர்த்து விறுவிறுன்னு தடுமாறி அரசர் முன்னாடி வந்து நின்னா வள்ளி. அவளுக்கு தான் சமையல் மேல நம்பிக்கையே இல்ல பாருங்க. அதனால அமைச்சர் பொய் சொல்றாருன்னு கூட அவளுக்கு தோணல. ஐயா, அரசே, என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ ஒரு சாதாரண பொண்ணு, எனக்கு சரியா சமைக்க தெரியல போல, ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டா. மன்னர் இத கூர்ந்து கவனிச்சாரு. அவருக்கு தெரியும் வள்ளி சமையல் பிரமாதம்னு. ஆனா அவகிட்ட இருக்கிற அந்த பயம் அவளோட திறமையையே முழுங்கிடுச்சுன்னு அவருக்கு புரிஞ்சுது. வள்ளி, கவனின்னு கம்பீரமா சொன்னாரு அரசர். நீயே உன்னை பத்தி எனக்கு தெரியல, நான் சாதாரண பொண்ணுன்னு சொல்லிட்ட. உன் மேல உனக்கே நம்பிக்கை இல்லாதப்போ மத்தவங்க எப்படி உன்னை நம்புவாங்க? உன்னோட இந்த தாழ்வு மனப்பான்மை நாளைக்கே நிஜமாவே சமையலை கெடுத்துடும். அதனால உன் பொறுப்பை இன்னைக்கே மாத்துறேன். இனிமே அரண்மனை தலைமை சமையல்காரர் தான் சமைப்பாரு. நீ அவருக்கு காய் நறுக்கி கொடுக்கிற உதவியாளா மட்டும் இரு அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாரு. சிம்மாசனத்துல உட்கார்ந்து சமைச்சு பரிமாறின ஒரு மகாராணிக்கு இன்னைக்கு காய் நறுக்கிற வேலை கிடைச்சதும் அவ மனசு உடைஞ்சு போச்சு. அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இல்லாம நம்ம திறமை அவ்வளவுதானா, நம்ம இடத்தை இன்னொருத்தர்கிட்ட இழந்துட்டோமேன்னு நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. அடுத்த வாரம் வந்தது. வழக்கமான ஆலோசனை கூட்டம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்தாங்க. இப்போ புது சமையல்காரர் சமைச்ச சாப்பாடு தட்டுல விழுந்தது. அமைச்சர்கள் ஒரு வாய் எடுத்து வச்சாங்க. அவ்வளவுதான், எல்லா முகமும் சுழிச்சு போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க. சாப்பாட்டுல உப்பு அதிகமா இருக்கு, இல்லனா காரம் தூக்கலா இருக்கு. வள்ளியோட அந்த அன்பு கலந்த ருசியும் பக்குவமும் அந்த சாப்பாட்டுல துளி கூட இல்ல. என்ன இது, வெறும் சக்கைய சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு அமைச்சர்கள் மனசுக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சாங்க. வள்ளி ஒரு ஓரமா நின்னு காய் நறுக்கிட்டு இவங்க முகம் மாறுறத பாத்துட்டு இருந்தா. அப்பதான் அவளுக்குள்ள ஏதோ ஒன்று பொறி தட்டுச்சு. எல்லாரும் முகத்தை சுழிச்சுக்கிட்டு அந்த சக்கையான சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அந்த அமைச்சர் மெதுவா எழுந்து நம்ம வள்ளி நின்னுகிட்டு இருந்த இடத்துக்கு வந்தாரு. அவளை தனியா ஒரு ஓரமா கூப்பிட்டு ரொம்ப நிதானமா பேச ஆரம்பிச்சாரு. வள்ளி, இங்க பாரு, உன் சமையல்ல அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி ஒரு சின்ன குறை கூட கிடையாது. ஆனா உன்னோட மனசுல தான் ஒரு பெரிய குறை இருந்தது. உன்னை நீயே சாதாரண பொண்ணு, எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு மட்டம் தட்டிக்கிட்டே இருந்தியே, அந்த தாழ்வு மனப்பான்மை தான் உனக்கு வரவேண்டிய புகழையும் உன்னோட அந்த உசந்த இடத்தையும் உன்னை விட்டு பறிக்க வச்சிடுச்சு. உன் திறமைய நீயே மதிக்காதப்போ இந்த உலகம் மட்டும் ஏன் உன்னை மதிக்கணும்னு நீ எதிர்பார்க்கற அப்படின்னு சுருக்குன்னு கேக்குற மாதிரி கேட்டாரு. அந்த வார்த்தைங்க ஒரு சவுக்கடி மாதிரி வள்ளி மனசுல பட்டுச்சு. அவளுக்குள்ள ஒரு நெருப்பு பொறி அப்படியே பத்திக்கிட்டு எரிய ஆரம்பிச்சுது. இத்தனை காலமா தன்னை தானே இருட்டுக்குள்ள வச்சிருந்தது எவ்வளவு பெரிய தப்புன்னு அவளுக்கு புரிஞ்சு போச்சு. அடுத்த நிமிஷமே கண்ல இருந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டு தலைய நிமிர்த்தி நேர சிம்மாசனத்துல உட்கார்ந்திருந்த அரசர் மார்த்தாண்டவர்மன் முன்னாடி போய் நின்னாலே பாருங்க, அங்க இருந்த அமைச்சர்கள் எல்லாம் வாயடைச்சு போயிட்டாங்க. மன்னா அப்படின்னு அவ கூப்பிட்ட குரல்ல ஒரு கம்பீரம் இருந்தது. பயந்து நடுங்கிட்டு இருந்த அந்த பழைய வள்ளி இப்போ செத்துட்டா. இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது தான் செய்யற சமையல் கலையையே தான் உசுரா நினைக்கிற ஒரு பெண். என் சமையலோட தரம் என்ன, என்னோட மதிப்பு என்னன்னு இப்போ எனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு இந்த காய் நறுக்கிற உதவியாளர் வேலையெல்லாம் வேண்டாமண்ணா, என்னோட பொறுப்பை என்கிட்டயே திரும்ப கொடுங்க, ஒரு கை பாப்போம் அப்படின்னு ஒரு சிங்க பெண் மாதிரி சிம்ம குரல்ல அடிச்சு சொன்னா. அவளோட அந்த தன்னம்பிக்கையையும் அந்த பேச்சுல இருந்த உறுதியையும் பார்த்த அரசருக்கு ரொம்ப பெருமையா போச்சு. அவரோட முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு வந்தது. அம்மா வள்ளி, இதுதான் நீ. இப்போதான் உன் பேச்சுல ஒரு தெளிவும் நேர்மையும் இருக்கு. உன்னோட திறமை மேல உனக்கே ஒரு முழு நம்பிக்கை வந்தாச்சு பாரு, அதுதான் எனக்கு வேணும். இனிமே இந்த அரண்மனை சமையல் கூட முழுசும் உன்னோடது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி மகுடம் சூட்டுற மாதிரி அந்த அதிகாரப்பூர்வமான கரண்டிய அவகிட்டயே கொடுத்தாரு. அன்னைக்கு அந்த அரண்மனை சபையில அந்த கரண்டிய கையில வாங்கினா பாருங்க ஒரு பிடி. அதுக்கப்புறம் நம்ம வள்ளி பின்னாடி திரும்பி பார்க்கவே இல்லைங்க. அடுத்த வாரத்துல இருந்து அவ சமைக்கிற சாப்பாட்டுல ஒரு தனி கம்பீரம் தெரிஞ்சது. முன்னாடியெல்லாம் யாராவது சமையல் நல்லா இருக்குன்னு சொன்னா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை செஞ்சேன்னு கூனி குறுங்கி நிப்பா. ஆனா இப்போ யாராவது பாராட்டினா நேரா அவங்க கண்ணை பார்த்து, மிக்க மகிழ்ச்சிங்க, இதுக்காக நான் ரொம்ப நேரத்தை ஒதுக்கி மனசை செலுத்தி செஞ்சிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சதுல எனக்கு பெருமைதான்னு தான் திறமைய அங்கீகரிச்சு பேச ஆரம்பிச்சா. சமையல் கட்டுக்குள்ள மட்டும் இல்ல, அவளோட ஒட்டுமொத்த வாழ்க்கையிலேயே ஒரு பெரிய மாற்றம் வந்துடுச்சு. முன்னாடி அரண்மனைக்குள்ள நடக்கும்போது யாராவது அதிகாரமா பேசினா ஒதுங்கி போவா. ஆனா இப்போ தனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லும் போது யாருக்கும் அஞ்சாம தான் கருத்தை தெளிவா சொல்ல ஆரம்பிச்சா.
அரண்மனையில இருக்கிற மத்த வேலைக்கார பெண்கள் கிட்டயும் அவ அடிக்கடி சொல்ற ஒரே விஷயம் இதுதான்: நாம செய்யற வேலை சின்னதோ பெருசோ அத நாம முதல்ல மதிக்கணும். நமக்கே நம்ம மேல மதிப்பு இல்லைன்னா இந்த உலகம் நம்மள காலனி மாதிரி தான் பாக்கும். நாம யாருக்கும் சலைச்சவங்க இல்லைங்கிறத நம்ம செயல்லையும் பேச்சிலையும் காட்டணும். வள்ளி வெறும் சமையல்காரியா மட்டும் இல்லாம அந்த அரண்மனையில இருக்கிற எல்லா பெண்களுக்கும் ஒரு வழிகாட்டியா, ஒரு தைரியமான பெண்ணா வலம் வந்தா. ஒரு காலத்துல தம் மேல நம்பிக்கை இல்லாம அழுதுகிட்டு இருந்த அதே அடுக்கலையில இப்ப ஒரு சிங்க பெண் மாதிரி அதிகாரத்தோடவும் அதே சமயம் அன்போடவும் எல்லாரையும் வழி நடத்தினா. கதை சொல்லும் பாடம்: நம்மள நாமே குறைச்சி எடை போட்டுக்கிட்டே இருந்தா நமக்கான வாய்ப்புகள் நம்ம விட்டு போய்கிட்டே இருக்கும். ஆனா என்னைக்கு நாம என்னால முடியும், என் திறமை எனக்கு தெரியும்னு என்னைக்கு தலை நிமிர்ந்து நிக்கிறோமோ அன்னைக்கு இந்த உலகமே நமக்காக வழிவிடும். தன்னம்பிக்கை தான் ஒரு மனுஷனுக்கு உண்மையான கிரீடம். என்ன நண்பர்களே, வள்ளியோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இந்த உலகத்துல பல நேரங்கள்ல நாமளும் வள்ளி மாதிரி தான் இருக்கும். கை நிறைய திறமை இருக்கும், ஆனா மனசு நிறைய தாழ்வு மனப்பான்மை இருக்கும். என்னால இது முடியுமா, மத்தவங்க நம்மள பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நம்மள நாமளே ஒரு சின்ன கூட்டுக்குள்ள அடைச்சு வச்சுக்கிறோம். உங்களை நீங்களே குறைச்சி எடை போடாதீங்க. நீங்க மதிக்காத உங்க திறமையே இந்த உலகம் ஒருபோதும் மதிக்காது. உங்க மேல நீங்க வைக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கான சிம்மாசனத்தை அமைச்சு தரும். வள்ளிக்கு சமையல் ஒரு கலை. அது மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்துவமான திறமை என்ன? எதை செய்யும் போது நீங்க ரொம்ப தன்னம்பிக்கையோட உணர்வீங்க? அத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மத்தவங்க அத பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேற ஒரு நல்ல சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.